இறைவா, இது என்ன சோதனை? பொம்மி, சம்யுக்தா இவங்களை அழிவுல இருந்து காப்பாத்தி மோட்சத்துக்கு போக வைக்கணும்னு பெரிய போராட்டம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தன்னுடைய தந்திரத்தால அந்த ராணிய அந்த வேடன் சிறை வச்சிட்டான். ஒரே நேரத்துல இப்படி அடுக்கடுக்கான இத்தனை சோதனைகளா? இது எப்படி? பார்த்திபனாக பிறந்து இறந்து போய் இப்பொழுது சித்தார்த்தாக வாழும் என்னுடைய மாணவன் எப்படிதான் தாங்கிக்க போறானோ? சங்கடத்தை தீர்க்க நீங்க தான் ஒரு வழியை காட்டணும் ஈசனே. அந்தண ரிஷியே, முற்றும் துறந்த முனிவராய் நீங்கள் இருந்தும் ஒரு படைப்பின் நோக்கம் உங்களுக்கு தெரியாதா? வேடன், பார்த்திபன், சம்யுக்தா, பொம்மி இவங்க 4 பேரும் மோட்சத்தை அடைவதற்கான வழியை தேடணும். இவங்க 4 பேரும் பிரபஞ்ச விதிப்படி அரசர்களாகவும் அரசியாகவும் வாழ்ந்தவங்க. சாதாரண மனுஷங்க மோட்சத்தை அடையணும்னா 3,65,000 வருஷங்கள் ஆகும். ஆனா உங்கள மாதிரி முனிவர்கள் மோட்சத்தை அடையணும்னா 3 லட்சம் வருஷம் ஆகும். ஒரு பிறவியில அரசர்களும் முனிவர்களும் கர்ம வினைகள் அறம் சார்ந்த விஷயங்களை செஞ்சாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க 4,563 பிறவிகள் பிறக்க வேண்டியிருக்கு. மனுஷ பிறவியில ஒரு மனிதனோட சராசரி ஆயுட்காலம் ஒரு ஜென்மத்துல என்பது 80 வருடங்களாக வச்சுக்கிட்டாலும் 7 ஜென்மத்துக்கு அவன் 560 வருஷங்கள் மனுஷ பிறவியாவே வாழ்வான். மிச்சம் இருக்கிற 4,000 வருஷங்கள் புல்லா கூடாக பல பிறவிகளாக பிறப்பதற்கு ஒதுக்கப்படுகிறது. அதனால யோக பிறப்புகளுக்கும் மானுட பிறப்புகளுக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த யுத்தத்துல யாரு ஜெயிக்க போறாங்கங்கிறத நீங்களோ நானோ தீர்மானிக்க முடியாது. அதை காலம்தான் தீர்மானிக்கும். அவங்கவங்க செஞ்ச கர்ம வினைகள் அவங்களை காக்கும், பகைவர்களை தாக்கும்.